பணக்கொழுப்பு இருப்பதால் பிரசாந்த் கிஷோர் போன்ற வியூக வகுப்பாளர்களை விஜய் பயன்படுத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார். கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன வித்தியாசம்? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் தானே சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிடிப்பீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிடிப்பீங்களா? சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்கணும். தாவேக தலைவர் விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு ஒரு வியாபாரம் என்று கூறிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பிரசாந்த் கிஷோரின் வியூகம் விஜய்க்கு உதவாது என்றும் கூறியிருக்கிறார். அது ஒரு பிசினஸ். அவர் ஒரு கமர்சியல் மேன். நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சு பிரசாந்த் புத்தர் இது 100 கோடி ரூபாய் கொடுக்குறேன், இல்ல என்னால கொடுக்க முடியல, ஒரு ஸ்பான்சர் இருக்காரு, அவர் கொடுக்குறாரு வாங்க அப்படின்னா அவர் வருவாரு. ஆனா மக்கள் பிரசாந்த் கிஷோருடைய வகுத்து கொடுக்கிற திட்டத்தினால வாக்களிக்கிறது இல்ல. நலத்திட்டங்கள், நற்பெயர், ஏற்புடையது, இதுக்குதான் வாக்களிப்பாங்க. அது ஒரு பார்ட். அது ஐடி ஒர்க் மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். மக்களை போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ மக்கள் நான் தீர்மானிக்கிறோம். அதுதான். இப்ப ஏன் அப்படின்னா பீகார்ல இவர் போட்டிட்டாரு, ஏன் வெற்றி பெற முடியல, தோத்து போயிட்டாரு. அவர் ஸ்ட்ராட்டஜி அவருடைய மாநிலத்தில் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல. அப்ப எங்க விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆக போகுது? தேர்தலில் வெற்றியை நிர்ணயிக்கும் அளவுக்கு விஜய்க்கு வாக்கு வங்கி இல்லை என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்திருக்கிறார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயால் திமுகவின் வெற்றி பாதிக்காது என்றார். திமுகவுக்கு எந்த வெற்றியும் பாதிக்காது. ஒன்று, பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு அவர் வந்ததுனால தான் வெற்றி அடைய கிடையாது. மக்கள் வாக்களித்தார்கள் திமுகவின் மீது நம்பிக்கை வைத்து. விஜய் ஒரு மாற்று சக்தியாக, ஒரு எதிர்ப்பு சக்தியாக மாறுவார் வாய்ப்பு நிச்சயமா எனக்கு தெரியல. காரணம் அவர் சினிமா நடிகர், ரசிகர் இருப்பாங்க. மக்கள் சினிமா வேறு, எம்ஜிஆர் காலத்தோடு போச்சு. இப்பெல்லாம் பிரித்து பார்க்குறாங்க. சினிமாவை அரசியலோடு கலப்பதில்லை. ஏதோ அவருடைய ரசிகர்கள் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயமா வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி இல்லை, நிச்சயமாக இல்லை.